ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குற்றப்பரம்பரை பாகம் 26. நடு ஊருக்குள் பிணம் கிடப்பதை கண்டதும் போலீஸ்கள் ஊரணிக்கரை மீதே நின்று கொண்டனர். சிதறி ஓடிய இளவட்டங்களும் பெரியாம்பிள்ளைகளும் தங்கள் பதுங்கியிருந்த புதர் இடுக்குகளுக்குள் வழியே நோட்டம் பார்த்தனர். போலீஸ் தலை தெரிந்ததும் மந்தை வேம்பின் உச்சிக்கு ஏறிய நரிவேலு கிளையில் கட்டி தொங்கிய கொம்பை எடுத்து ஊதுவதற்கு நிமித்தம் பார்த்து உட்கார்ந்திருந்தான். கூட முன்னே எடுத்து வைக்க விடாமல் மற்ற போலீஸ்களை தடுத்து நிறுத்தியது கிழட்டு போலீஸ் தான். நேற்று இரவு உச்சந்தலைக்கு மேல் உலக்கையை தூக்கி அடிக்க வந்த வெள்ளையம்மாவும் பெண்கள் கூட்டத்துக்குள் அமர்ந்திருந்தார்கள். நாய் குதறியதில் சோலையை பறிகொடுத்துவிட்டு சனம் அழுது தவித்து கூடி கிடந்தது. பிணத்தோரம் உட்கார்ந்திருந்த குமரிகளின் மேல் இளவட்ட போலீஸ்களின் கண்கள் மேய்ந்தன. விழி கலங்கி சிவந்து போயிருந்த வேயண்ணா ஊரணி மீது நிற்கும் உடுப்புக்காரர்களை கண்டதும் இடதுகை வாக்கில் வேட்டி நுனியை தூக்கி பிடித்தபடி 4 முன்னே வந்தார். யாரப்பா நீங்கள் எல்லாம்? புருவம் உயர்த்தினார். இங்கே வேயண்ணா யாரு? சார்ஜன் விரைத்தபடி கேட்டார். தோள்களை விரித்த வேயண்ணா நீங்க யாரு? கண்களை இடுக்கினார். பூலானி கிழவி எழுந்து வெடுக்கென வந்தார். ராத்திரி வந்தவன்களாடா நீங்க? கிழட்டு போலீஸை நோக்கி விரல் நீட்டி கேட்டாள். ஊருக்குள்ளே பிணம் கிடக்குது, நாம வந்த நேரம் சரியில்லை என நெஞ்சுக்குள் பதறி போன கிழட்டு போலீஸ் பெருநாளியில் புதுசா போலீஸ் கச்சேரி வந்திருக்கு. சுத்துப்பட்டி முக்கியஸ்தர்களை எங்க துரை பார்க்கணும்னு சொன்னார். அதுதான் நீங்க கச்சேரி வரை வந்து திரும்பிடன் வேயண்ணாவிடம் ரொம்ப நயந்து சொன்னார். முன்னே நிற்கும் போலீஸ்களையும் பின்னே கிடக்கும் பிணத்தையும் மாறி மாறி பார்த்த வேயண்ணா இன்று முடியாது, நாளை பார்க்கலாம் என்றபடி திரும்பி நடந்தார். போலீஸ்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். தலைமை தாங்கி வந்த வெள்ளைக்கார சார்ஜன் ஊரணிக்கரையில் நின்றபடி ஊரை இலக்காரமாக அளவெடுத்தார். 40 வீடு, 4 சந்து, ஒரு பட்டாலியன் போலீஸ்க்கு ஊர் தாங்காது. கண்மூடி முழிக்கிறதுக்கு முன்னே அழிச்சிடலாம். புதர்களுக்குள் பதுங்கி கிடந்த இளவட்டங்கள் சார்ஜென்டின் கண்களில் படவில்லை. வேப்பமர உச்சியில் உட்கார்ந்திருந்த நரிவேலு கையில் ஊதுகொம்போடு கீழே நடப்பவற்றை குறுகுருவென பார்த்து கொண்டிருந்தார். சார்ஜென்ட் மற்ற போலீஸ்களை பார்த்து ரகசியமாக கண் சிமிட்டினார். நடுக்காட்டு சந்தையை சூறையாடியதிலிருந்து பெரும்பச்சேரி சனம் பட்டினியாய் கிடந்தது. எங்கே காடுகரை வேலைக்கு நீங்க வரவேண்டாம்னு பெருநாளி ஆட்கள் சொல்லலே. ஆனாலும் எப்படி போவது? நடுக்காட்டு சந்தை தீ வச்சு கொளுத்தினோம், வீடு வாசல்களை அடிச்சு நொறுக்கினோம். செய்தது சரியா தப்பான்னு தெரியல. கொம்பூதி வேயண்ணா சொன்னார், செய்தோம். அவரும் அவருக்காக சொல்லலே, நமக்காகத்தான். நம்ம அவமானத்தை துடைக்கத்தான் எறும்பு புற்றிலே குருவனை கட்டி போட்ட மாதிரி கொடுமையெல்லாம் இன்னைக்கு நேத்தா நடக்குது, தொன்று தொட்டு நடக்குது. அதை எதிர்க்கிறதா ஏத்துக்கிறதான்னு விலங்கலே. ஏத்துக்கிட்டால் அவமானம், எதிர்த்தால் பட்டினி. எல்லாம் தவிச்ச வாய்க்கு தண்ணிக்குத்தான். பெரும்பச்சேரியிலே தோன்றுற இடமெல்லாம் உப்பு தண்ணி. அந்த காலத்திலே நம்ம பயலுகளை நல்ல தண்ணி கிடைக்கிற இடத்திலே குடியேற விடலே. பெரும்பச்சேரி சனம் கூடி கூடி பேசியது. 2 நாளாக கூடி பேசுறது தான் வேலை. கூட்டத்துக்குள் திருவேட்டையும் துருவனும் இருந்தார்கள். வீடுகளில் மிச்சம் மீதி இருந்த தானியத்தை அரித்து பொறுக்கி ஆக்கி குடிச்சாச்சு. அடுத்த வேளை கஞ்சிக்கு வழியில்லை. ஆகாயத்தை பார்த்து உட்கார்ந்தார். கூட்டத்துக்குள் இருந்த பிசக்குட்டை கேட்டான், கொம்பூதி ஆளுக பேச்சை கேட்டிருக்க கூடாதோ? திருவேட்டைக்கு பொசுக்கென கோபம் வந்தது. ஏண்டா அறிவு கெட்டவனே, நக்கி குடிக்க நாளி தண்ணிக்கு காலமெல்லாம் கருமாயப்பட்டது நம்ம ஆளுகளா இல்லே கொம்பூதி ஆளுகளா? கட்டெரும்பு கடிபட்டு சாக கிடந்த நம்ம துருவனை மீட்டு வந்தது நம்ம ஆளுகளா கொம்பூதி ஆளுகளா? நம்ம பொம்பளையாளே நல்ல தண்ணி தீட்டுப்பட்டு போயிருச்சுன்னு நரகளை அள்ளி கொட்டுனதை பார்த்து கோபப்பட்டது நம்ம ஆளுகளா கொம்பூதி ஆளுகளா? திருவேட்டை பொறிந்து தள்ளிவிட்டார். விசக்குட்டை தலையை கவிழ்ந்து கொண்டே, இப்போ பட்டினி கிடக்கிறது நம்ம
ஆளுகளா கொம்பூதி ஆளுகளா என்றார். ஒரு நாள் பட்டினி கிடக்க உன்னால் முடியாதுன்னா உனக்கு எப்பவும் விடிவே கிடையாது. எல்லாவற்றையும் சொல்லி முடித்திருந்தான் ஹசார் தினார். அவனது கையை உதறிவிட்டு வஜ்ராயணியை பார்க்காமலேயே குதிரை ஏறி புறப்பட்டான். வில்லாயுதம் குறுக்கே மான் நுழைந்தது. வில்லாயுதத்தை மருள பார்த்தது. வஜ்ராயணியாகவே தெரிந்த மானை பார்க்க கூட வில்லாயுதத்தின் மனசு மறுத்தது. குதிரை ஏறி உட்கார்ந்திருந்த வில்லாயுதத்தின் காலோரம் முகத்தை கொண்டு வந்த மானிடமிருந்து வஜ்ராயணியின் வாசனை வந்தது. கபாலத்தை கலக்கும் வாசனை. மான் ஏறிட்டு வில்லாயுதத்தை பார்த்தது. இப்படித்தான் அவளும் பார்த்தாள். உயிரை கரைக்கின்ற பார்வை. வில்லாயுதம் கண்களை இறுக மூடிக்கொண்டான். பாதத்தில் மான் முகம் தேய்த்தது. ஆற்றோரம் அமர்ந்திருந்த வஜ்ராயணியின் மேனியில் ரோமக்கால்கள் பூத்தன. மெல்ல இமை திறந்து திரும்புவதற்குள் அடிவயிற்றில் தட்டு வாங்கிய குதிரை கொம்பூதி நோக்கி உழுதி கிளப்பி போய்கொண்டிருந்தது. கரையேறி ஓடி வரும் வஜ்ராயணிக்கு ஆயிரம் சேதிகளோடு துள்ளி வந்து கொண்டிருந்தது மான். பாலடைந்த மணியக்காரர் வீடு முகம் மாறி குணம் மாறி இருந்தது. நிறைய உடுப்போடு போலீஸ்காரர்கள் உலாத்தி கொண்டு திரிந்தனர். விக்டர் துரையும் வெள்ளைக்கார சார்ஜென்டும் தனித்த ஆலோசனையில் இருந்தார்கள். கொம்பூதி விவகாரத்தில் கிழட்டு போலீஸ் துருப்புச்சீட்டாக இயங்கிக் கொண்டிருந்தார். வேயண்ணாவை எதிர்பார்த்து காத்திருந்தது கச்சேரி. ஊர் முக்கியஸ்தர்களுக்கு தகவலை கசிய விட்ட கிழட்டு போலீஸ், வேயண்ணா இன்னைக்கு வர்றார், விக்டர் துரை கிட்டே மாட்டினா ஆள் தப்பிக்க முடியாது என்றபடி தொப்பியையும் உடுப்பையும் அடிக்கடி சரி செய்து கொண்டார். நடுக்காட்டு சந்தையை கொளுத்தி விட்டு ஊரையும் அடித்து நொறுக்கிய பின்னால் வேயண்ணா பெருநாளிக்கு வரவில்லை. இன்றைக்கு தான் ஊருக்குள் நுழைகிறார். கொம்பூதியை மடக்கினால் பெரும்பச்சேரி விழுந்துவிடும். இதுதான் பெருநாளி கணக்கு. சுப்பையாவோடு சேர்ந்து ஏகாம்பரமும் முக்கியஸ்தர்களும் ஜாடை மாடையாக கச்சேரியை வேடிக்கை பார்த்தார்கள். இன்னும் வேயண்ணாவை காணோம். களவாடுறதும் கலகம் பண்றதும் கொம்பூதிக்காரன் இஷ்டம்தான். இத்தனை நாளா வேயண்ணாவை கேட்க ஆள் இல்லை. இப்போ கேள்வி கேட்க ஆள் வந்துட்டான் வெள்ளைக்காரன். நடுக்காட்டு சந்தையில் அடிபட்ட எல்லோரும் சிரித்து குலைந்து திரிந்தார்கள். கச்சேரி வாசலை கடக்கும் போதெல்லாம் கும்பிடு போட்டு நடந்தார்கள். வெளிப்பார்வைக்கு தெரியும்படி கச்சேரிக்குள் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை பார்க்க பார்க்க தைரியமும் சந்தோஷமும் தாங்காமல் இன்னொரு கும்பிடு போட்டார்கள். சுற்றுச்சுவருக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குதிரை சாரட்டு சாமி ஏறி வரும் சப்பரம் போல் தெரிந்தது. அதற்கும் ஒரு கும்பிடு போட்டார்கள். கொம்பூதியை விட்டு கிளம்பிய வேயண்ணாவும் வையத்துறையும் பெரும்பச்சேரியை கடக்கின்ற போது சனம் வாடி போய் உட்கார்ந்திருந்தது. வேயண்ணா சொன்னார், கொம்பூதி கிணத்திலே குடிதண்ணி எடுங்க. பெருநாளியை காட்டிலும் கொம்பூதி கொஞ்சம் தூரம் அதிகம். எஸ்டேட் கிணத்து தண்ணி ருசி எங்க ஊரு தண்ணிக்கு கிடையாது. இருக்கட்டுமே, மானம் போய் கிடைக்கிறது. தேவாமிர்தமா இருந்தாலும் நமக்கு வேண்டாம். வேயண்ணாவும் மைய துறையும் பெருநாளி வண்டிப்பாதையில் நடந்தார்கள். 4 குஞ்சையை கடந்து போகையில் எதிரே ஒரு மாட்டு வண்டி பாரமேற்றி வந்து கொண்டிருந்தது. கையில் இருந்த வேல்கம்பால் வண்டியை மறித்தார். யார்டா அவன்? வண்டி பாரத்துக்குள்ளே அதட்டினார். முக்காடை விளக்கியவன், ஐயா, நான் தான் பச்சமுத்து. கொம்பூதிக்குத்தான் தவசம் தானியம் கொண்டு வரேன் கும்பிட்டான். வேயண்ணா சிரித்து விட்டார். பச்சமுத்து, இதென்ன முக்காடு? சந்தையிலே நடந்த சம்பவத்திற்கு பிறகு பெருநாளி ஊர் நிலவரம் சரியில்லை ஐயா. அதுக்காக நம்ம உறவு விட்டு போயிடக் கூடாதில்லே. என்னைக்கும் போலே என் ஊழியம் நீடிக்கும் சாமி. வேயண்ணா நெகிழ்ந்து போனார். பச்சமுத்து, பெரும்பச்சேரி சனம் பட்டினி கிடக்குது. இந்த தானியத்தை பெரும்பச்சேரியிலே இறக்கி கொம்பூதிக்கு அவசரம் இல்லை. சரி ஐயா என்றவன், ஐயா, இப்போ பெருநாளி போறீங்க? ஆமாம், எவனோ வெள்ளைக்காரன் வந்திருக்கானாம், என்னை பார்க்கணுமாம். அதுதான் ஒரு எட்டு போயிட்டு வர்றேன்னு நீ கிளம்பு. ஐயா, மன்னிக்கணும், நல்ல எண்ணத்தோட உங்களை வர சொன்ன மாதிரி எனக்கு தெரியலே. பச்சமுத்துவை ஏற இறங்க பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்த வேயண்ணா, பச்சமுத்து, தானியத்தை பெரும்பச்சேரியிலே இறக்கு. 2 நாளாக சனம் பட்டினி கிடக்குது என்றபடி பெருநாளி வண்டிப்பாதையில் நடந்தார். மதயானை போல் முன்னே போகும் வேயண்ணாவின் நடையை ஈடுகட்டி வையத்துறை நடந்து போனான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.